ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சமையல் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால நாங்கள் வந்து வெளியில் போனோம். அந்த விலாக் தான் இன்றைக்கி போட போகிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து துபாய் மாலில் இருக்கிற அக்வேரியம், அதுவும் அண்டர் வாட்டர் ஜூ ரெண்டுக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி போகிறோம். இதுதான் உலகத்திலே 2வது பெரிய ஷாப்பிங் மால். இந்த துபாய் மால் தான் இது. இப்போ நாங்கள் வந்து பார்க்கிங் போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். 136 திராம்ஸ் வரும். ஆனால் நாங்கள் அங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் புக் பண்ணதுனால 120 திராம்ஸ் தான் எங்களுக்கு வந்தது. நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கிட்ட வரும் இதோட டிக்கெட் ரேட்டு. இப்போ நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளர போகலாம். இப்போ நான் வந்து துபாய் மாலோட என்ட்ரன்ஸில் அந்த கீழே இருக்கிறதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளோரும் தெரிகிற மாதிரி காமிக்கிறேன். இதுதான் துபாய் மாலு. இது பார்த்திங்கன்னா வீடியோ வாலு. இந்த வீடியோ வால் வந்து 820 ஸ்க்ரீன் சேர்ந்த வீடியோ வால். கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு இதுதான் ரொம்ப நீளமான வீடியோ வால் இது உலகத்திலே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெளியிலேருந்து அந்த அக்வேரியத்தோட இதுவை வந்து நான் வந்து அந்த மீனெல்லாம் இருக்கிறத வந்து உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து காமிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 3 மாடி அளவுக்கு உயரம். இது அந்த அளவுக்கு உயரமாக இருக்கும். வெளியிலேருந்து பார்த்தாலே நம்ம கடலுக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இதுவாக இருக்கும். இனிமேல் நம்ம இதை வந்து உள்ளர போய் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம போனோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் நம்ம எடுத்த டிக்கெட்டை வந்து காமிக்கணும். அவங்கள்ட்ட காமிச்சோம்னாக்கா அவங்க அதை செக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளர போகணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம கடலுக்குள்ளரே போன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நம்மளுக்கு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் பக்கத்தில் மீன் வர்றது ஃபஸ்ட்டு நான் போனப்போ பயந்துட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நம்ம பக்கத்துலேயே வர்ற மாதிரி. அதுக்கப்புறமாயி கொஞ்சம் நேரம் ஆக சரியாயிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33,000 மீன் இருக்குது. அது வந்து 140 வகையான மீன் வந்து 33,000 மீன் வச்சுருக்காங்க அந்த இதில் அக்வேரியத்தில். இது பார்த்தீங்கன்னாக்கா 51 மீட்ரு அகலமாக இருக்கும். இந்த இது கடல் மாதிரி செஞ்சுருக்குது. 11 மீட்ரு உயரம். இதோட இதுவை பார்த்தீங்கன்னா ஹைட்டும் அகலமும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன், பறவை மாதிரியெல்லாம் இருக்குது. அதோட வாழை பாருங்கள் அவ்வளோ நீளமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மீன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக எல்லாம் ஒரே இடத்துல வந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஆனால் அழகாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. நிறைய அவ்வளோ மீன் இருந்துச்சு. அந்த மீனுக்கு வந்து அது உள்ளரே ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த மீனுக்கு வந்து சாப்பாடு வந்து மீன் தான் அவங்க கையில் வச்சுட்டு கொடுக்குறாங்க. அது வந்து அவ்வளோ அழகாக அது வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போகுது. அந்த மீன் சின்ன மீனாக ஒரு மீன் வச்சுருக்காங்க. அதோட வாலை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த தலைப்பகுதி பக்கத்து அப்படியே ஒரு கம்பி மாதிரி வச்சு குத்திட்டு இந்த பெரிய மீனாக ஒரு மீன் வருது. அது வந்து அந்த மீன் வந்து பெண் வகையை சார்ந்ததுன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு லேடி வந்தாங்க நாங்கள் போனப்போ. அவங்க சொன்னாங்க இந்த பாருங்க இப்போ வருதில்ல இந்த மீன் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மீன் கையில் வச்சுருக்காரு அந்த ஆள், அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்து அந்த குச்சியில் குத்திட்டு அந்த மீன் வாய்க்குள்ளே கொடுக்குறாரு. அது வர்றப்ப அது அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுது. இப்போ பாருங்கள் அது காமிக்கிறேன்னா. இப்போ அந்த மீன் வருது பாருங்கள். அது இனிமேல் சாப்பிட போகுது. அவர் எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலராக அழகாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் ஒரு மீனோட வால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த பாருங்கள் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் அந்த குச்சியில். அது இனிமேல் அது வர்றப்போ கொடுத்துருவாரு. இந்த பாருங்கள் அழகாக வாயில் வாங்கிட்டு போயிடுச்சு பாருங்கள் அந்த மீனை. அது பெரிய மீன். அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு ஒரு 3-4 தடவை வந்து வாங்கிட்டு போயிடுச்சு. அந்தளவுக்கு நல்லா அழகாக ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்குறாங்க. நல்லா இந்த மாதிரி நம்மளும் தண்ணிக்குள்ளே போகணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் உள்ளர விடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1200 திராம்ஸ் கட்டணும் காசு. பெரியவங்களுக்குனா 1200 திராம்ஸு. சின்ன பிள்ளைங்களுக்குனா காசு வந்து அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கம்மி தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 24,000 வருது. இப்போ இன்னொருக்கா கொடுக்க போகிறாரு பாருங்கள். அவர் கையில் மீன் வச்சுருக்க பார்த்துட்டு எல்லாம் வந்து அவரை போட்டு மொக்கிதுங்க எல்லா மீன்களும்.
இந்த அக்வேரியத்தில் இருக்கிற தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து போட்லேயும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து 35 திராம்ஸு, நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 700 ரூபாய்கிட்ட வரும். ஆனால் நாங்கள் அதில் போகலை. பாருங்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் எவ்வளோ இதுவாக பார்க்குறாங்கன்னு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கு பார்க்க ஆசையாக இருந்தது. எத்தனை வகையான மீன்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இப்போ அது முடிச்சாச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து அண்டர் வாட்டர் ஜூ போனோம். அங்கேயும் டிக்கெட் செக் பண்ணிட்டு தான் உள்ளர விடுவாங்க. இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளர போயாச்சு. இங்கே பாருங்கள், மஞ்சள் கலரில் மீன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லோ கலர் மீன் இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து நிஜமாகவே இதுக்குள்ளே போன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்தளவுக்கு நல்ல மரம், பாறை இதெல்லாம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி மீன், எவ்வளோ பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் வரையிலும் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. நல்லா செஞ்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகழகாக வருதுன்னு மீனெல்லாம். நம்மளுக்கு எதை பார்க்குறதுனே தெரியல. அது மேலே மரத்து மேலே ஒரு குருவி உட்காந்துருக்க மாதிரி, கிளி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதுவும் அழகாக சவுண்டு கொடுத்துச்சு. நிஜமாக கிளி கத்துற மாதிரியே இருந்தது. இங்கே பாருங்கள், மரம், கல் எல்லாமே ரொம்ப நல்லா அழகாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், தவக்குலையிலேருந்து அவ்வளவும் இருக்குது, தவளையெல்லாம் இருக்குது அந்த இதில் கல்லில் இருக்க மாதிரி. இது பேர் என்னன்னு தெரியல. அது ஒரு இது இருந்தது. அது பார்த்திங்கன்னா மரத்தில் எல்லாத்துலேயும் ஏறிட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பச்சை உந்தி மரத்து மேலே இருக்குது. அதுலேருந்து அந்த சைடு போனோம்னாக்க இங்கிட்ட மீன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன். இதுலேயும் வகை வகையாக மீனெல்லாம் இருக்குது நிறையா. ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் பேர் எழுதி பக்கத்துலேயே பேரும் வச்சுருந்தாங்க. நம்ம தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குட்டி மீன்லேருந்து பெரிய மீன் வரையிலும் எல்லாமே இருந்தது. பாருங்கள், புல்லெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து கிளாஸ் கேட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்படியே எலும்பு கூடு மாதிரி அப்படியே தெரிஞ்சிச்சு. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குட்டி குட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குட்டி மீன், ரொம்ப ரொம்ப குட்டி மீன். இது தான். இதே மாதிரி இன்னொன்று சிகப்பு கலர்லேயே இருந்துச்சு. இந்த மீனெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி வச்சுருந்தாங்க. அது உள்ளர அந்த மீனெல்லாம் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ளர பார்த்தோம்னாக்க அழகாக தெரியுது. இது வந்து ஒரு இது மாதிரி பாறை மாதிரி வச்சு அதுக்குள்ளர ஸ்டார் ஃபிஷ்ஷு இதெல்லாம் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது சங்கு மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு மீன் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு. இதுக்குள்ளே போனோம்னா இது வந்து அக்டோபஸு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு பக்கத்தில் பார்க்கையிலே. இது வந்து சீ ஹார்ஸு. அது கீழேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக புல், செடி எல்லாமே நல்லா அழகாக நீட்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி மீனெல்லாம் நிறையா இது இருந்துச்சு, வகையான மீன்கள்லாம் இருந்துச்சு. இந்த செடியெல்லாம் பாருங்கள், செடி, பாறை எல்லாம் கலர் கலராக ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப
அழகாக இருந்துச்சு. இந்த கருப்பு கலரில் இருக்கிறது அதுவும் ஒரு வகையான மீன். மஞ்சள் கலரில் இந்த ஊதா கலரில் இருக்க மீன் தான் அப்படியே வெல்வெட் மாதிரியே அழகாக இருந்துச்சு. எத்தனை வகையான மீன் இருக்குது பாருங்கள். இது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷு. இதுவும் கலர் கலராக இருந்துச்சு. ஒயிட் கலரு, அப்புறம் பிங்க் கலரு, இந்த மாதிரி நிறைய கலரில் இருந்துச்சு. அது அழகாக வருது பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளார. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது அதிலே பிங்க் கலரு. அது அப்படியே சுருங்கி சுருங்கி விரியையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கையில். அது அப்படி நீந்தி போகுது. இந்த பாருங்கள், அந்த செடிக்கு இதுக்கெல்லாம் வந்து மருந்து மாதிரி ஒரு இது வச்சு உள்ள ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் வந்து தெளிச்சிட்டே போகிறாரு. மருந்து மாதிரி போடுறதுனால தான் அது வந்து நல்லா இந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நண்டு பெரிய நண்டு இருந்துச்சு. அதுக்குள்ளரையும் மீன்கள்லாம் இருந்துச்சு. இது வந்து முதல்ல மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. இது பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுத்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு. இது பக்கத்துலேயே உயிரோடையும் முதல்ல இருந்தது. அது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட எடை பார்த்திங்கன்னா 750 கிலோ இருக்குதான். 5 மீட்டர் அளவுக்கு அதோட நீளம் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். நாங்கள் போனப்போ கொஞ்சம் தண்ணிக்குள்ளரையும் கொஞ்சம் இதுவாகவும் இருந்துச்சு. பார்க்கல நாங்கள், அந்தளவுக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் முதலையோட முட்டை அங்கே வர்ற வழியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதில் மேலே ஏறி போனோம்னாக்க அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி சவுண்டு, அந்த பறவையோட சவுண்டு இதெல்லாம் கேட்டுச்சு. பாருங்கள், அழகாக குட்டி குட்டி பறவையெல்லாம் இருக்குது. அதுக்கு கூண்டு மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கீழே கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடிக்குள்ளே நம்ம கீழே பார்த்தா அந்த முதல்ல வந்து முழுசாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மேலே நடந்து போகிறப்ப அந்த கண்ணாடியில் வழியாக நம்ம வந்து கீழே இருக்க அந்த முதலையை பார்க்கலாம். இது வந்து மேலேருந்து எடுத்தது. இது வந்து அந்த முதலையோட மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வச்சுருக்காங்க. இது செவரிலே அந்த முதலையோட இடுப்பு வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலும்பு கூடு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அப்படியே முதலையோட இது உடம்பு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செவர்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க. இது மேலேருந்து நான் வந்து கீழே வந்து எடுத்து காமிக்கிறேன். இது வந்து நைட் அனிமல்ஸ் இருக்கிற இடம், அதனால் நைட் ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக லைட்டெல்லாம் போடாமல் அப்படியே இருட்டாக வச்சுருந்தாங்க. அதனால் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது, ஃப்ளாஷ் ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அது உள்ளே போனோன்னாக்க இந்த பாருங்கள், இது வந்து பச்சோந்தி. இங்கே வந்து பறவையெல்லாம் அவ்வளோ அழகாக கத்துச்சு. இது வந்து வெள்ளை ஆந்தை. இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வந்திருக்காங்களாம். நம்ம ஊரில் கருப்பு ஆந்தை இருக்கும்ல, அதே மாதிரி இது வந்து நல்ல வெள்ளையாக இருந்துச்சு, வெள்ளை கலரில். இந்த பாருங்கள், இந்த பறவையெல்லாம் அழகாக கத்துற சவுண்டு கேட்டுச்சு. அதெல்லாமே அடைச்சி வச்சுருந்தாங்க ஒரு இதில் போட்டு. அதனால் நம்மளுக்கு வந்து பயம் இல்லாமல் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. அந்த இதை விட்டுட்டு வெளியில் வந்து நிறையா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி பேகு, பவுச்சு எல்லாமே அதே மாதிரி மீன் மாதிரியே டிசைனில் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. மர்மேடு மாதிரியே அழகாக சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இது டாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா அழகழகாக இருந்தது. ஆனால் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம வெளியில் வரையில் வந்து நம்ம அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஃபோட்டோவை வந்து ஒரு மேக்னெட் மாதிரி அந்த இதில் வச்சு தர்றாங்க. 3 ஃபோட்டோவுக்கு வந்து 120 கிராம்ஸ் கேட்டாங்க. 120 கிராம்ஸ்னாக்க நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கிட்ட வருது, 2000 ரூபாய் வருது. நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் வேணான்ட்டு வந்துட்டோம். இப்போ வெளியில் வந்தாச்சு.
இப்போ நம்ம வெளியில் வரையில இது வந்து ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஆர்ச்சுக்குள்ளரையே அப்படியே உள்ளர கடல் இதில் தண்ணியில் மீன் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த விலாக் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த நான் பார்த்து ரசித்ததெல்லாம் நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்காக தான் போட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க இது மாதிரி இன்னும் நிறையா விலாக் போடணுன்னாக்க நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.